எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கடவுளோட அருளாலயும், உங்களோட சப்போர்ட்னாலயும் நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர ரீச் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. இதே போல உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்ட வந்து எங்களுக்கு குடுங்க. நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, அம் ஒரு கல்யாணத்துக்கு தான் போறோம். இந்த வீடியோ வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்ததுங்க. எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவரு வந்து மதுரை தான். ஹஸ்பண்டோட கூட வேலை பார்க்குறவங்க 2 பேருமே. பொண்ணு வந்து ஃப்ரெஞ்சு பொண்ணு தாங்க. அவங்க 2 பேத்துக்கு தான் மேரேஜு. இப்ப அங்க தான் போயிட்டு இருக்கோம். அ பையன் வந்து மதுரை சைடு இந்தியன் அப்படின்றதுனால, நெறைய இந்தியன்ஸ வந்து அவர் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாரு. அ 30 பீப்பிள் கிட்ட தான் இருப்பாங்க. பொண்ணு சைட்லருந்து நெறைய பேர் வந்திருந்தாங்க. டோட்டலி வந்து 130 பீப்பிள் கிட்டக்க இருப்பாங்க. ஃப்ரான்ஸுக்கு அவுட்டர்ல தான் வந்து மேரேஜு. வேன வந்து அரேஞ்ச் பண்ணி எல்லாமே பயங்கரமா பார்த்து, பார்த்து சூப்பரா ரெடி பண்ணியிருந்தாங்கங்க. இப்ப நம்ம வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, இப்ப மேரேஜுக்கு தான் போறோம். மேரேஜ் வந்து விநாயகர் சதுர்த்தி அதாவது சனிக்கிழமை ஈவினிங் தாங்க மேரேஜ் வந்து நடந்துச்சு. ஆ அங்க இறங்கிட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு, இப்போ வந்து அது வந்து ரிசார்ட்ல நடந்ததுங்க. பார்த்தீங்கன்னா, மலை மேல அவ்ளோ சூப்பரா இருந்தது. நல்லா காத்தோட்டமா சிலு 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 சிலுன்னு. எடுத்த உடனே நம்மளுக்கு இங்க வந்து ப்ரானு, அது கூட குக்கும்பர், கொஞ்சமா வந்து கேபேஜ் வச்சு, சில்லி வச்சு இதெல்லாம் ஸ்டார்ட்டருக்குரியது. நம்ம எதுவுமே சாப்பிட போறது கிடையாது. வெஜிடேரியன் தான் நம்ம. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹாம் வச்சு உள்ள அது வந்து குட்டியான அந்த பேட்டி பன்ல வந்து மேல செஸ்மி சீட்ஸ் போட்ட அந்த இதுவும் வச்சிருந்தாங்க. இது வந்து ஸ்டார்ட்டருக்கு எல்லாமே இருந்தது. நம்மளுக்கு என்னடா இருக்குதுன்னு பார்த்தா, கடைசி நம்மளுக்கு கிடைச்சது என்னவோ ஆரஞ்சு ஜூஸ் தாங்க. நான் வெறும் ஆரஞ்சு ஜூஸ் மட்டும் தான் குடிச்சுக்கிட்டேன். அதோடயே அப்படியே விட்டாச்சு. வெளியில பாருங்க, அவ்ளோ சூப்பரா இருக்கு. வெதர் வந்து கொஞ்சம் சிலு சிலு சிலுன்னு இருக்குது. மேரேஜ் நடந்தது பேலஸுங்க. சூப்பரா இருந்தது. உள்ள வாங்க என்னென்ன இருக்கு அப்படின்றத காமிக்கிறேன் உங்களுக்கு. எடுத்த உடனே என்ட்ரன்ஸ்ல வந்து நம்மளுக்கு அ வைனு, காக்டெயில் மோக்டெயில் எல்லாமே இருந்தது. கட்டாயம் வந்து மேரேஜ் அப்படின்றனால இது இல்லாம இருக்காது. மெயினானதே இந்த இதுதான் இருக்கும். அதனால இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பார் செட்டப்போட சூப்பரா இருந்தது. சைட்ல வந்து நம்மள அ பையனோட அண்ணி வந்து பூக்கள் குடுத்து நம்மள வந்து வரவேற்த்தாங்க. சூப்பரா இருந்தது. பையன் வீட்டு சைட்ல இருந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர் மட்டும் வந்திருந்தாங்க. நம்ம வந்து இங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவங்கவங்களோட ட்ரெஸ் கோட்ல வந்திருந்தாங்க. நம்ம வந்து சாரீல ட்ரெடிஷ்னலா சூப்பரா போயிருந்தோம். ஆனா, நான் மட்டும் தான் சாரி கட்டியிருந்தேன் தனியா. இது வந்து மோமோஸுங்க. அது ஒண்ணு தான் வந்து வெஜிடேரியன்ல இருந்தது. அத மட்டுமே நான் சாப்பிட்டுக்கிட்டேன். எப்படியோ நம்மளுக்கு ஒரு வெஜிடேரியன் டிஷ் வந்து கிடைச்சிருச்சு. செம சூப்பரா இருந்தது அந்த மோமோஸ் சாப்பிடுறதுக்கு. உள்ள வந்து வெஜிடபிள் ஃபில்லிங்கோட. இப்ப நம்ம நிக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, காமிச்சது எல்லாமே அந்த பேலஸோட அவுட்டர் தாங்க. இப்ப பேலஸோட உள்ள காமிக்கிறேன் உங்களுக்கு. மேரேஜ் முடிஞ்சுட்டு இங்க வந்து சாப்பிடுறதுக்குரிய அந்த ஃபுட் டைனிங் தான் இது. இந்த ஃபுட் டைனிங்ல வந்து வெளியில வந்து சூப்பரா இருந்தது ஆம்பியன்ஸு. அவ்ளோ சூப்பரா டெக்கரேட் பண்ணி, அவ்ளோ நல்லா இருந்தது. என்னென்ன இருந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் மொத்தம் அந்த டைனிங்கோட அ ஹால் ஃபுல்லுமே இதுதான். வியூ இதுதான். சூப்பரா இருக்குது இதில பார்க்கறதுக்கே. நான் நேர்ல பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கிராண்டா இருந்ததுங்க மேரேஜுமே சூப்பரா. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே இதில வந்து ஆப்பிள்னு நெனச்சேன். கடைசில பக்கத்தில போய் பார்த்தா, அது வந்து பிளாஸ்டிக் ஆப்பிள். ஆப்பிள் மாதிரி. இந்த சைட்ல வந்து பிளாஸ்டிக்ல இருக்கிற குட்டி குட்டியான வந்து ஹென்னு, அப்புறம் வந்து நெறைய பேர்டோடதெல்லாம் இருந்தது. கீழ வந்து அ ஸ்டோனும் வந்து இருந்ததுங்க. அவ்ளோ கிளீன் அண்ட் நீட்டா நல்லா இருந்தது பார்க்கறதுக்கே. பிளாஸ்டிக் பூ, சைட்ல வந்து ஒரு லேம்ப்பு, அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்டின்னா, என்ன இருக்குது, இந்த சைட்லயும் கீழ வந்து அதே போல குட்டி குட்டி இது டெக்கரேட்டிவ் ஐட்டம் எல்லாமே இருந்தது. பார்க்கறதுக்கே எவ்ளோ நல்லா இருக்குது பாருங்கங்க. அவ்ளோ கிராண்டா. இந் இதுக்கு அடுத்து வந்து இது வந்து ரோசஸ் எல்லாத்தையுமே நல்லா காய வச்சு, ஹார்ட்டின் ட்ரேல வந்து அந்த ரோஸ் பெட்டல் எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி மேரேஜ் நடந்தவங்களோடத மேபி கூட வாங்கி அது செட் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். இங்க இருக்கிற ஃபேமிலி மெம்பர் கூட. ஏன்னா, இதில ஒவ்வொன்னுமே இதில பார்த்தீங்க அப்டின்னா, காஞ்சு போன பொக்கேவா தான் இருக்குது. அந்த காஞ்சு போன பொக்கேக்கு கீழ வெறும் ஹார்ட்டினா தொங்க விட்டுருக்காங்க. குட்டி, குட்டி, குட்டியா வந்து
நம்மளுக்கு ஹென்னு எல்லாம் இருக்குது. இந்த சோப்பு வந்து பக்கத்துல சைடுல இப்படி கிராஸ் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு வாசமா இருந்ததுங்க. ரொம்பவே ஒரு குட்டி மரம் பாருங்க. அதுவும் பார்க்கறதுக்கே அவ்வளோ க்யூட்டா இருந்தது. இது நான் ஸ்ட்ராபெர்ரி நெனச்சேன் தூரத்துலருந்து பார்க்கும்போது. அது பார்த்தா அவ்வளோ பெரிய ஒரு கோழியா இருந்தது. இது வந்து அப்படியே அத பார்த்து முடிச்சுட்டு மறு வெளியில வந்து என்ட்ரன்ஸ் இருந்தது. இது ஹாலு. இது வந்து நடுவுல ஒரு ஹாலுங்க. இப்ப அந்த ஹால்குள்ள தான் நம்ம நுழையிறோம். அங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு நெறையா வந்து ஷோகேஸ்ல வந்து அ ராஜாங்கள் இருக்கிற மாதிரி நெறைய இதெல்லாம் டாய்ஸ் எல்லாம் இருந்தது. ஷோகேஸ்ல இருக்க பொம்மைங்கள் அந்த மாரி நெறைய இருந்ததுங்க. அதெல்லாம் பார்த்துட்டே வந்து ரொம்ப பிரம்மாண்டமா, ரொம்ப சூப்பரா இருந்தது பார்க்கறதுக்கே. அதுக்கு அடுத்து வந்து ஒரு லேம்ப் இருந்தது. இது வந்து பிளாஸ்டிக்ல உள்ள ஒரு ஃப்ரூட் பவுலுங்க. அதுக்கப்புறம் வந்து இருக்கிறது, அ இந்த மிரர் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குதுன்னு. நான் தான் வந்து அங்க சாரி கட்டிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்து வீடியோல வந்து எங்கள எடுக்காதீங்கன்னு சொல்றதுனால, நான் அத அவங்களுக்கு காமிக்கல. கையில வந்து பூ வச்சிருந்தேன்ல, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்து மொறப்படி வந்து தாலி கட்டிட்டாங்க. அப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் மொறப்படி வந்து ரிங் மாத்தி கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன கல்யாண சாப்பாடு தான். எனக்குரிய சாப்பாட பாருங்க. இதுதான் மொத்த சாப்பாடுமே. முள்ளங்கி வேக வச்சது, ரேடிஷோட சேர்த்துட்டு நம்மளுக்கு அ குக்கும்பர் இருந்தது. அது கூட டொமேட்டோ, மஸ்டர்டு வந்து வச்சிருந்த ஒரு இது மாரி வச்சிருந்தாங்க. அந்த சாஸ் வந்து மஸ்டர்ட் சாஸ் வந்து எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. அதனால நான் வெறும் இந்த காய்கறிய சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து மேக்ரோன் பார்த்தீங்கன்னா, அச்சோ! வாயில போட்ட உடனே அப்படியே கரைஞ்சிடுச்சுங்க. கேட்கவே வேணாம். சூப்பரா இருந்ததுங்க. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இது பண்ணிட்டு, சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு சூப்பரா வந்து கப்புள் டான்ஸ் ஒவ்வொரு கப்புளா சேர்ந்து சேர்ந்து ஆடிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் வந்து உட்காந்து இது பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா, நான் சிங்கிளா தான் வந்திருந்தேன். என்ன தான் கூப்பிடுறாங்க ஆடவான்னு. இவங்களும் இண்டியன் தான். ஸோ, நீங்க எல்லாம் கப்புலா ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா வேடிக்கை பார்த்துட்டு, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு, அதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்து வந்து மெயின் பிளேட் வந்து எல்லாத்துக்கும் குடுத்தாங்கங்க. மெயின் பிளேட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து அவரக்கா, அப்புறம் வந்து சின்ன இதெல்லாம் போட்டு டொமேட்டோ எல்லாம் போட்ட வெஜிடபிள் சேர்ந்தது. சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ப்ரிங் ரோல் மாரி குடுத்துருந்தாங்க. பட் அது வந்து ஃபுல்லுமே சீஸு. நான் சீஸ் வந்து சுத்தமா சாப்பிடவே மாட்டேன். அதனால நான் அத வந்து தொடவே இல்ல. ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டெம்ப்டிங்கா இருந்தது. இந்த இதுவும் பொட்டேட்டோ சீஸ் மாரி இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு பிடிக்கல. அதனால அந்த பிளேட்ட அப்படியே குடுத்துட்டு, மறுபடியும் அவங்க கிட்டக்க எனக்கு வந்து வெஜிடபிள் மட்டும் இருக்கிற பிளேட் குடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம டெசர்ட்டுக்கு வந்தா, டெசர்ட்ல வந்து விதவிதமா இருந்ததுங்க. இது பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் ஸ்டிக் வந்து ஸ்ட்ராபெர்ரி, கிவி அது கூட பைனாப்பிள் செம்ம சூப்பரா அதையும் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கேக்கு. மேல வந்து க்ரீம் போட்டது. கீழ வந்து சாக்லேட் வச்சிருக்க கேக்கு. சாப்பிட்றதுக்கு வந்து அவ்ளோ சூப்பரா இருந்தது. இந்த குட்டி இது பாருங்க, அந்த இது சாப்பிட்றதுக்கும் அவ்ளோ நல்லா இருந்ததுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பொண்ணும், மாப்பிள்ளையும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. பொண்ணு வந்து பயங்கர சர்ப்ரைஸுங்க. சாரி கட்டிட்டு வந்திருந்தாங்க. அவங்க பையனோட அம்மா கிட்டக்க சொல்லி, புதுசா ஒரு வெக்கம் முளைக்குது அந்த சாங்குக்கு வந்து ஆடி கடைசியில வந்து ஃபைனல் டச்சா கேக் வந்து வச்சு கட் பண்ணி மேரேஜ் வந்து சூப்பரா வந்து நல்ல செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டாங்க. பொதுவா வந்து மேரேஜில வந்து அம்மா, அப்பா தான் எல்லாத்தையும் விழுந்து விழுந்து இது பண்ணுவாங்க. பட் இங்க கல்ச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிரைட் அண்ட் க்ரூம் அவங்க தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணுவாங்க. இப்போ வாங்க நம்ம தங்கியிருக்க இதுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ரூம்ன்னு சொல்லக்கூடாதுங்க. இதுவுமே பேலஸ் தான். மொத்தமே இருக்கிறது நாங்க 3 பேரும். நானு, என்னோட 2 பொண்ணுங்கள் தான். ஆனா பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெருசா இருக்குன்னு நீங்களே பாருங்க. எடுத்தோனே என்ட்ரன்ஸ்ல வந்து அங்க ஹேங்கர்ல வந்து நம்ம வந்து ஜாக்கெட் தொங்க விடுறது. அதுக்கப்புறம் வந்து டாய்லெட்டுங்க. டாய்லெட்லேருந்து நம்ம வந்து எடுத்த உடனே ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டோர வந்து க்ளோஸ் பண்ணிட்டு, இப்படி ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்துட்டு, சைட்ல வந்து நம்ம பார்த்தோம்னா, நம்மளுக்கு அயர்ன் பாக்ஸ் வச்சிருக்காங்க. அதேபோல ஹீட்டரு, சாங் கேட்கறதுக்குரிய இது ரேடியோ எல்லாமே இருந்தது. இந்த சைட்ல வந்து டாய்லெட்க்கு அடுத்து வந்து இருக்கிறது வந்து பாத்ரூம் இருந்தது. அங்க ஆஸ் யூசுவல் குளிக்கிறதுக்குரிய பாத் டப்பு, நம்ம ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்குரிய ஷெல்ஃபு இது எல்லாமே இந்த பாத்ரூம்ல இருந்தது. அந்த பாத்ரூம்க்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு
ஹாலு. அந்த ஹாலில் வந்து என்ன சோஃபா வந்து நல்லா பெருசாக இருந்ததுங்க. பாருங்கள் ரூம் எவ்வளோ பெருசாக இருக்குது, ஹால் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். பயங்கர பிரம்மாண்டமாக இருந்தது. இது வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நான் சொல்லவே தேவையில்ல. அவ்வளோ பெருசாக இருந்தது. எங்கள் 3 பேத்துக்கு வந்து ரொம்பவே இது கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. இவ்வளோ பெரிய வீட்டில் நாங்கள் 3 பேர் மட்டும்தான் தூங்கணும்னு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து மேபி தங்கி வந்து சுற்றி இருக்க இடமெல்லாம் சுற்றி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குரிய கைடுக்குரிய டூருக்குரிய புக்கு இதெல்லாம் பேம்ப்ளெட் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் நான் வந்து எடுத்து பார்த்துட்டு வந்தேன். சோஃபா வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருந்தது. இது சோஃபான்னு கூட சொல்லக்கூடாது, இதிலே நம்ம படுத்து தூங்கிடலாம் போல் அவ்வளோ பெருசாக இருந்தது. ஒரு 4 பேர் உட்காந்துக்கிறது மாதிரி சின்னதாக ஒரு டைனிங் டேபிள், அதுக்கு மேலே வந்து ஒரு அழகான நைட் லேம்ப் இருந்தது. இது இவ்வளோ தான். இதுக்கு அடுத்து வந்து சைடில் வந்து ஒரு புக்கில் அதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ட்ராயரு, அதுக்கு மேலே க்யூட்டாக இருந்தது. இந்த லைட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து படத்துலலாம் காமிப்போம்லாம், அந்த பார்த்துருக்கோம்ல அந்த மாதிரி இருந்தது பாருங்கள். அவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணுறதுக்குலாம் ஏற்ற இடமா இருக்கும். சைடில் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மணி பிளான்ட் இருந்தது. அது பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இந்த ஓப்பன் மவுத் வச்ச மாதிரி இது எதுவும் வித்தியாசமாக இருந்தது. அது என்னன்னே தெரில. டோரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பயங்கர கோல்டாக இருந்துச்சு. உடனே சாத்தியாச்சு. இங்கே வந்து ஒரு டேப் ரெக்கார்ட் இருந்தது. ஆன் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் அது வந்து எதுவுமே ப்ளே ஆகவே இல்லை. அதனால நான் அந்த டேப் ரெக்கார்டை வந்து அப்படியே விட்டுட்டேன். என்ன பண்ணுறதுனே தெரியவே இல்லை. ஏன்னா இவ்வளோ பெரிய வீட்டில் வந்து மனசுக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. நான் மட்டும்தானே இருக்கணும். அடுத்து அது கூட 2 சின்ன பசங்க தான். ஒரு நைட் அப்படின்றதுனாலும் டக்குன்னு ஓடிடும். இப்போ நம்ம நிற்கிறது வந்து கிச்சன் தாங்க. கிச்சனில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். 2 பர்னர் வச்ச ஒரு ஸ்டவ் இருந்தது, அடுப்பு இருந்தது. அதுக்கு அடுத்து வந்து இங்கே காஃபிக்குரிய திங்ஸ் எல்லாம் இருந்தது. சன்ரைஸ் அந்த மாதிரி. அது கூட வந்து நம்ம வந்து சுகர் பேக்கெட்டு இதெல்லாம் இருந்துச்சுங்க. சைடில் வந்து ஆயில் இருந்தது. ஆயில் கூட சேர்த்துட்டு கீழே கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓப்பன் பண்ணவே முடியல. அப்புறம் வந்து டீ கப்ஸ். பொதுவாகவே நம்ம எங்கேயாவது போகிறோம், ஏதாவது ரூம்க்கு ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து புக் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். நம்ம வந்து டயர்டாக இருப்போம் அப்படின்னா நம்ம ஒரு காஃபியாவது மேக் பண்ணி குடிச்சுக்கலாம். இந்த ட்ராவில் வந்து ஸ்பூன்ஸு, ஃபோர்க்கு, அதுக்கு கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா எக் பீட்டரு, இந்த மாதிரி நிறையா திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ரொம்பவே அதிகமாக இருந்தது. வீடும் வந்து ரொம்ப கண்ணாடியாக அவ்வளோ அழகாக இருந்தது. இது வந்து வாஷ் பண்ணுற வெசல் வாஷ் பண்ணுறதுக்குரியது. மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்படி பிடிச்சி இழுத்தாலே லைட் ஆன் ஆகிடுது பாருங்கள். அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அவ்வளோதான். இப்போ நம்ம நிற்கிறது வந்து கிச்சனில் தான். இது என்னன்னே தெரில, கிளாஸ் இதாக இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா இது மேபி வாட்டர், நம்ம தண்ணி குடிக்கிறதுக்குரியதாக இருக்கும் போல். பார்க்குறதுக்கே ப்ளூ கலரில் அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருந்துச்சுங்க. இதோடது சைட்லேயே வந்து நம்மளுக்கு கிச்சன்லேயே வாஷிங் மிஷினும் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு வந்து துணி வேணால் நம்ம வந்து அதை வந்து போட்டுக்கிறதுக்குரிய இந்த ஃபெசிலிட்டியும் நம்மளுக்கு இந்த வீட்டில் வந்து இருக்குது. அவ்வளோதான். கிச்சன் வந்து இவ்வளோ பார்த்திங்கன்னா வியூ இவ்வளோதாங்க. இப்போ கிச்சன் முடிச்சாச்சு. கிச்சனில் இருந்தே நம்மளுக்கு ஃப்ரிட்ஜு, சைட்லேயே ஃப்ரிட்ஜ் இருக்குது. நாங்கள் கொண்டு வந்த எதுவுமே இல்லை. 2 ஜூஸ் நாங்கள் கொண்டு வந்தோம். அதை தான் நாங்கள் உள்ளே வச்சுட்டோம். மேலே வந்து அவன் இருந்தது. இந்த கிச்சனோட சேர்த்தே நம்மளுக்கு ஒரு ஸ்டெப்ஸு போகுதுங்க. அந்த படிக்கட்டில் தான் இப்போ நான் ஸ்டெப்ஸில் தான் ஏறிட்டுருக்கேன். மேலே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. நான் ஏறும்போதே இப்போ தான் நான் வீடியோ எடுத்துகிட்டே தான் நான் ஃபஸ்ட் டைமே பார்க்க போகிறேன். அவ்வளோ அழகாக இருந்தது. என்ட்ரன்ஸில் வந்து ஒரு புக் படிக்கிறதுக்குரிய ஒரு டேபிள் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த சைடில் வந்து டிவி இருந்துச்சுங்க. புக்ஸு பாருங்கள், நம்மளுக்கு வந்து எல்லாமே ஃப்ரெஞ்சு புக்காக தான் இருந்துச்சு. இதுவுமே ரொம்ப நீட்டாக இருந்தது. இந்த டிவிக்கு கீழே வந்து ஒரு ரேக் இருந்தது. அதில் வந்து கேசட்ஸு, அப்புறம் வந்து நிறையா திங்ஸ் எல்லாம் வந்து இருந்தது. இது எல்லாமே வீட்டு ஓனரோடது. அப்படியே அதை வச்சுருந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா உள்ளனில் அவ்வளோ ஒரு சாஃப்டாக வந்து குஷன்ஸ் எல்லாம் இருந்தது. இந்த இது பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ்லேயே வச்சுருந்த டீ பாட்டு. லைட் ஆன் பண்ணி பார்க்கலாம். இந்த லைட் பாருங்கள், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இல்லை ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதோட வியூ பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதோட பெட்டு வந்து
இதோட அமைப்புமே ரொம்ப வித்தியாசமா இருந்ததுங்க. சூப்பரா இருந்தது. அவ்வளோதான். கீழ வந்து நம்ம படுக்கிறதுக்கு அந்த பெட்டுக்குரிய பில்லோ, அதேக்குரிய அ பெட் ஸ்ப்ரெட்டு இது எல்லாமே இருந்தது. பாருங்க அவ்வளோதான். இந்த மேல இருக்கிற இந்த பிரம்மாண்டமான ரூமும் நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம இத பார்த்துட்டு அடுத்து வந்து என்ன ரூம் இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இதில வந்து ஏசியும் கூட இருக்குதுங்க. ஏசிக்குரியது எல்லாமே இருக்குது. சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்குரிய ஒரு ஷெல்ஃபும் இருக்குது. ஆ பா பார்த்து மாளலங்க. அவ்ளோ நெறைய திங்ஸ் இருந்ததுங்க அந்த வீட்ல. ஃபஸ்ட்டு வந்து என் பொண்ணு சொன்னாங்க, "நான் மேலேயே தனியா படுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி. என்னோட பெரிய பொண்ணு, "சரி, சரி படுத்துக்கோ" அப்படின்னு. அடுத்து பார்த்தா ரொம்பவே அமைதியா இருந்தது. அதனால நாங்க 3 பேரும் ஒண்ணாவே அடுத்துக்கடுத்து படுத்துட்டோம். இப்போ நம்ம ஹால் பார்த்தாச்சு, மேல இது ரூம் பார்த்தாச்சு. அங்கேருந்து அப்படியே நம்ம நேரா நடந்து வந்தோம் அப்படின்னா, பாத்ரூம் வருங்க. பாத்ரூம் பக்கத்திலேயே ஒரு பெட்ரூமுங்க. இந்த ரூமில் தான் நாங்கள் வந்து தூங்குனோம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு அழகா வந்து பெட் ஸ்ப்ரெட்டு, அந்த தலாணி பெட் ஸ்ப்ரெட்க்குரிய மாத்துறதுக்குரிய பில்லோ கவரு எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம வேணும் அப்படின்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறலாம். இங்கே நம்ம பெட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ட்ரா குடுத்துருக்காங்க. நம்மளோட வேலெட்டு எல்லாம் வச்சுக்கிறலாம். வெளியில பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டா இருந்தது. ஆப்போசிட்லேயும் வீடெல்லாம் தெரிஞ்சது. வியூ வந்து ரொம்பவே அழகா இருந்ததுங்க. நல்லா பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியா, ரொம்பவே அமைதியா இருந்தது இந்த இடம். கட்டாயம் இங்கே வந்து ஒரு தடவை வந்து ட்ரிப்பு வரணும். நான் இதுவரைக்கும் வந்ததே இல்ல. இந்த இடத்துக்கு. டோர் வந்து நல்லா பயங்கர கோல்டா இருந்துச்சு. அதனால மறுபடியும் சாத்தியாச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும்னு நெனைக்கிறேன். நாங்க வந்து அதுக்கு அடுத்த நாள் வந்து இங்க நம்ம சாட்டர்டே மேரேஜ் முடிஞ்சுட்டு இங்க தூங்கி எந்திரிச்சு, சண்டே வந்து பிரஞ்ச் மாரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதே போல நம்ம ஒரு அருமையான, இன்ட்ரஸ்டிங்கான இன்னொரு வீடியோலயும் பார்க்கலாங்க. அதுவரைக்கும் நன்றி, வணக்கம், டாட்டா, பாய்.